இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 7:20. 1 கொரிந்தியர் 7:20. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் நிறைய நாட்களிலே மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய சந்தோஷத்தை நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஒரு காட்டிலே அங்கே மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தது. அவர்கள் ஒரு நாள் ஒரு சிறிய கான்ஃபரன்ஸ் மாதிரி கூட்டி தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானங்கள் கொண்டு வந்தார்கள். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, நாமும் மாறிக்கொண்டே இருப்பது நல்லது, அதனால் நாம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் என்று அவர்கள் தீர்மானம் போட்டார்கள். அந்த ஸ்கூலில் என்னென்ன கரிக்குலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்விம்மிங், ரன்னிங் அண்ட் ஃப்ளையிங், இந்த மாதிரி கரிக்குலத்தை நாம் ஒவ்வொருவரும் எக்ஸ்ட்ராவாக படித்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமைகளுக்கு கூட இன்னொரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லா அனிமல்ஸும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. அப்பொழுது ஒவ்வொரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு சில தங்களுடைய திறமைகளை விட அடுத்த இன்னொரு திறமையை நாம் டெவலப் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டது. அப்பொழுது ஒரு வாத்து, நான் ஸ்விம்மிங் எனக்கு நேச்சுரலாக தெரியும், நான் அதை விட்டு இப்பொழுது நான் ஓட்டப்பந்தயத்தை கலந்து கொள்ளாமல் இருக்கிறேன், அதற்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்கிறேன் என்று சொன்னதாம். முயல் சொன்னதாம், நான் வேகமாக ஓடுகிறேன், இனிமேல் அதை விட நான் ஒரு ஸ்விம்மிங் எக்ஸசைஸ்க்கு போய்க்கலாம் என்று தீர்மானம் எடுத்ததாம். அணில் சொன்னதாம், நான் பறந்து எக்ஸசைஸ் படித்து கொள்ளலாமல் இருக்கிறேன் என்று சொன்னதாம். இப்படி எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அந்த வாத்துக்கு ஓடுவதனால் அதனோட காலெல்லாம் காயப்பட்டு ரொம்பவும் மிகவும் கஷ்டப்பட்டதாம். அதே போல் முயலும் ஓடுகிற வேலையை விட்டு போட்டு நீந்துகிற வேலைக்கு போகும் பொழுதும் அதுவும் ரொம்பவும் பயிற்சியில் ரொம்பவும் சோர்வடைந்து போனதாம். அதே போல் அணிலும் மரம் விட்டு மரம் எனக்கு தாவ முடியும், ஆனால் என்னுடைய கோச் என்ன சொல்லுகிறார், நீ நிலத்திலிருந்தே பறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அதற்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நாளும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதனால் நிறைய நாட்களிலே நம்ம கடவுள் படைத்து கடவுள் மேல் ஒரு கோபப்படுகிறோம். ஏன் என்னை இப்படி படைத்தாய்? பைபிள் சொல்லுகிறது, களிமண் குயவனை பார்த்து ஏன் இப்படி படைத்தாய் என்று கேட்க அது தகுதியில்லை என்று சொல்லுகிறது வசனம் உண்டு. அதே போல் இவர்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப சோர்வாய் காணப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அடுத்தவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு பைபிள் காலேஜில் ஒரு மாணவன் உற்சாகமாய் படிக்க சேர்ந்தான். அப்பொழுது அவன் சேர்ந்து, நான் பைபிள் காலேஜ் முடித்த பிறகு நான் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேட் ப்ரீச்சர்ஸ் மாதிரி நான் என்னை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நிறைய கிரேட் ப்ரீச்சர்ஸை காப்பி பண்ண ஆரம்பித்தான். நான் இந்த போதரை போல் ட்ரெஸ் பண்ணுவேன், இந்த போதரை போல் என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி நான் நடந்து கொள்வேன் என்று ஒரு 10 ஆண்டுகள் அவர் முயற்சி செய்தார். ஆனாலும் 10 ஆண்டுகளில் அவருக்கு எந்த பலனும் இல்லை. அவருடைய ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டியும் அவர் இழந்து விட்டார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, காகம் அண்ணநடை பயின்று ப்ராக்டிஸ் பண்ணி தன்னுடைய சொந்த நடையும் மறந்து விட்டது என்று சொல்வார். அதே போல் இவனும் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை நிறைய இழந்து போய்விட்டான். அப்பொழுது அவருடைய மனைவி, நீங்கள் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்களாகவே இருங்கள், அது போதும் என்று சொன்னார்களாம். நாமாகவே இருக்க வேண்டும், அப்பொழுது மட்டுமே கடவுள் எண்ணத்திற்காக நம்மை படைத்தாரோ அந்த காரியங்களை நாம் பூரணமாக செயல்படுத்த முடியும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, அவர் கம்ஃபர்ட் அண்ட் ஹாப்பினஸ் depend on what we are in Christ, not what we are in the world. நம்முடைய சந்தோஷம் சமாதானமும் இயேசு நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அதை பொறுத்தது. உலகத்தில் நாம் என்ன பதவியில் இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது என்று அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறது. நாமும் அடுத்தவர்களை பொறாமையாயோ அல்லது வித்தியாசமாகவே பார்த்து ஒப்பிட்டு நம்ம சந்தோஷத்தை இழந்து விடாதபடி கடவுள் எனக்கு கொடுத்த தகுதிக்காக நன்றி சொல்லுகிறேன். அதை நான் டெவலப் பண்ணி அனைவருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக வாழ்வேன் என்று தீர்மானம் செய்து கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் இயேசுவே நாங்கள் கேட்ட இந்த செய்தி எங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். நாங்கள் அடுத்தவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இயேசுவை நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உமக்கு சாட்சியாக நீர் எங்களுக்கு என்ன தகுதியை கொடுத்திருக்கோ அந்த தகுதியை நாங்கள் டெவலப் பண்ணி உம்மோட மகிமைக்காக நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.